வணக்கம் நண்பர்களே. விசிக திமுக இடையே நடந்த மோதல். முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசுக்கு திமுக கூட்டணியில் உள்ள விசிக, ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லாமல் அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்காங்க. அதன்படி ஐயுஎம்எல் எம்எல்ஏ ஏஎம் ஷாஜகான் மற்றும் விசிக எம்எல்ஏ வன்னியரசு அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டாங்க. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் ஷாஜகானுக்கு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வக்பு வாரிய துறையும், அமைச்சர் வன்னியரசுக்கு ஆதி திராவிடர் மலைவாழ் பழங்குடியினர் நலன உள்ளடக்கிய சமூக நீதித்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. திமுக கூட்டணியில் அங்கம் பெற்ற ஐயுஎம்எல், விசிக ஆகிய கட்சிகள் தவேக அமைச்சரவையில் இடம்பெறுவதா அறிவித்ததை தொடர்ந்து திமுகவுக்கும் விசிகவுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் நடைபெற்று வருது. அதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராசா தனது எக்ஸ் பக்கத்தில் ஐயுஎம்எல் மற்றும் விசிக ஆகிய கட்சிகளை சர்ச்சைக்குரிய வகையில் காட்டமாக விமர்சித்தார். அவரின் பதிவு மிக பெரும் அளவில் சர்ச்சையானதை தொடர்ந்து அந்த பதிவை அவர் நீக்கினார். இருப்பினும் அவரது கருத்துக்கு விசிகவினர் தொடர்ந்து பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்நிலையில் பெரம்பூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் எம்பி ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு விசிகவினர் போலீசாரிடம் அனுமதி கேட்டிருந்தாங்க. அதேபோல விசிக நிர்வாகிகள் ராசாவை தரைக்குறைவாக பேசியதாக கூறி அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தங்களுக்கும் அனுமதி வேண்டும் என திமுகவினர் போலீசாரிடம் கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இரு தரப்பினரும் அனுமதி கொடுக்க போலீசார் மறுத்துவிட்டாங்க. இருப்பினும் குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு இரு தரப்பினரும் கூடினாங்க. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இந்த மோதல் தகராறாக மாறி கற்களிலும் கட்டையிலும் மாறி மாறி தாக்கி கொண்டாங்க. இதனால் அங்கு மிக பெரும் போர்க்களம் போல மாறியது. மேலும் அங்கு பரபரப்பும் பதற்றமும் நிலவியது. அதனைத் தொடர்ந்து போலீசார் இரு தரப்பினையும் சமாதானம் செய்து அங்கிருந்து அவர்களை அனுப்பி வச்சாங்க. இந்த மோதலில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது அங்கு அமைதியான சூழல் நிலவி வந்தாலும் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தற்போது விசிக மற்றும் திமுகவுக்கு இடையே இப்படி கடும் மோதல் ஏற்பட்டதற்கு காரணம் திமுகவின் வெறி செயல்தான் என சொல்லப்படுகிறது. விசிக திமுகவில் விட்டு வெளியேறி தவேகவில் இணைந்ததுதான் காரணம். மேலும் ஸ்டாலின் சொன்ன விஷயத்தை விசிக கேட்கவில்லை, அதனால்தான் இவ்வாறு பெரிய மோதல் நடைபெற்றது என தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.